வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க. யார் பேசுறீங்க? இது உங்க பார்த்தேன் சார். நான் தளபதி ரசிகன் தான் சார் ஆக்சுவலா. சொல்லுங்க, சொல்லுங்க. ஆனா தளபதி ரசிகனா சொல்றேன். ஆனா அது மாதிரி பண்றது தப்பு தான் சார். நான் ஒத்துக்கிறேன். நீங்க அது மாதிரி பண்றது தப்பு தான். பட் ஆனா நீங்க நல்லது தான் சொல்றீங்க. இல்லங்க. நமக்கு விஜய் பிடிக்காம இல்லங்க. ரொம்ப பிடிக்குங்க. நடிகரா இருக்கும்போது அது வேறங்க. அரசியல் என்பது வேறங்க. ஆனா இத ரசிகர்கள் புரிஞ்சுக்க மாட்றாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? நான் முதல் மாநாட்டுக்கு போனேன் சார் ஆக்சுவலா. நானும் வந்தேனங்க. ரொம்ப கஷ்டப்பட்டேன் லைஃப்ல. அது 2வது மாநாட்டுக்கு நான் வரல. ஏன்னா இது தெரியும். இதெல்லாம் சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள எல்லாம் மதிக்க மாட்டான். அவர் வந்துட்டு ஏசில போயிருப்பார். நம்ம உட்காந்துட்டு வெயில கஷ்டப்பட்டுட்டு இருக்க சரியா வராது. ம். நான் உண்மையே சொல்றேன்னா நான் தளபதி தான் ஓட்டு போடுன்னு ஒரு இதா இருந்தேன். ஆனா அது நடந்ததுல இருந்து இதெல்லாம் ஒரு வாழ்க்கை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சீன் போற மாதிரி ஆயிடுச்சு சார். கரெக்ட். இப்ப முதல் மாநாடு நானும் வந்திருந்தேன். அங்க எவ்வளவு நெருடலு, எவ்வளவு டிராபிக் ஜாமு, அங்க உள்ள மாட்டவங்க சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அந்த களத்துல நானும் இருந்தேன். நானும் பார்த்தேன். நான் மயக்கம் போட்டு வந்துட்டு படத்துல அலாம் உங்களுக்கு தெரியாது நியூஸ்ல. நான் படத்துக்கு காலையில தான் எந்திரிச்சு கிளம்புனேன். தெரியுமா? 9 மணிக்கு கிளம்புனேன். இல்ல நைட்டுக்கு என்னால கிளம்பி போக முடியல. மயக்கம் வந்துருச்சு. தெரியாம போயிட்டோம் நாங்க. சரி ஓகே ஏதோ ஒரு இதுல கூட்டத்துல அதிகமா வந்துருச்சுன்னு பார்த்தோம். 2வது மாநாட்டிலயும் அதே போலதான் இருந்துச்சு. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் போயிட்டு வந்தாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தாரு அவரு. ஏன்டா போனோம்னு சொல்லிட்டு. பாருங்களேன். இப்ப எல்லாருமே கஷ்டப்பட்டு இங்க இருந்து போறாங்க. 3 நாள் 5 நாளா வந்துட்டு கஷ்டப்பட்டு போறாங்க. வண்டி செலவு பண்ணிட்டு போறாங்க. சொந்த படத்துல போறாங்க. அங்க போயிட்டு அந்த கூட்டம் வெயில்ல இருந்து அப்படியே நிக்கிறாங்க. புரியுங்களா? கடும் வெயில் நிக்கிறாங்க. அழகா விஜய் என்ன பண்ணாரு? கேரளால இருந்து வந்தாரு. அதுதான் சார் சத்தியமா ரொம்ப ஏசி கேரளால இருந்து வெளியே வந்தாரு. ஒரு சினிமா ஷூட்டிங் மாதிரி நின்று பேசினாரு. அங்க மக்களுடைய திட்டங்கள் என்ன, மக்களுக்கு என்ன சொல்ல போறாங்க, மக்களுடைய பிரச்சனை என்ன, எதை முக்கியத்துவம் தர போறாங்க, எதுவுமே பேசல. அவர் பாட்டுக்கு பில்டப் பண்ணிட்டு அடுத்தது இறங்கி அப்படி போயினே இருந்தாரு. வந்தவெல்லாம் பைத்தியக்காரன். அதுதான் சார் உண்மை. நானே அதனாலதான் இன்னைக்கு முடிவு பண்ணிட்டேன். இனிமே அவர் இது கிடையாது. நான் உங்க பாப்பேன். நீங்க சொன்ன விஷயம் அவங்க பண்ணாங்க பத்தில அந்த டயத்துல என்னதான் நடந்திருந்தாலும் அது மாதிரி பண்ணிருக்க கூடாது. நீங்க ஒரு ரிப்போர்ட்டர், உங்களுடைய கடமையை நீங்க செய்றீங்க. எல்லாரும் முன்னாடியும் கரெக்டா தான் சொல்றீங்க. நீங்க தனியா ஒரு வீடியோ எடுத்து அது மாதிரி பண்ணலாம். நீங்க அங்க பண்றீங்க நல்லதான். அது ஒத்துக்கிறேன். நான் நீங்க பண்ணது 100% உண்மை. அதுதான். அவன் சத்தம் போட்டான் பாருங்க. அவன் முதல்ல என்கிட்ட நின்று ரசிகனா போட்டோ பிடிச்சிட்டான். போட்டோ பிடிச்சா என்ன பண்ணா, என்ன சீன்னா அவனுக்கு விளம்பரம் கிடைக்கும். அதனால அவன் பேசுறான். நான் என்ன பண்ணேன், சரி நாய் குலைக்குதுன்னு சொல்லிட்டு கடந்து வந்து இருந்தேன். அதை கண்டுக்கல. ஏன்னா இஷ்யூ பெருசாயிடக்கூடாதுன்னு. ஏன்னா எங்களை மாதிரில பப்ளிக்ல நாங்க கஷ்டப்பட்டவங்க எல்லாம் போய் கேட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு மாநாட்டுல போய் கஷ்டப்பட்டவங்க எல்லாம் தெரிஞ்சு போயிடும். ஆனா நாங்களாம் நிறைய டைம் கத்துட்டேன். 2வது மாநாட்டுல போயிட்டு இதே ஃப்ரெண்டு வெயில்ல கஷ்டப்பட்டு தண்ணி இல்லாம ஒண்ணு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு அவ்வளவு தண்ணிக்கான விஜய் வச்சு கொடுக்குறா. ஆனா எதுவுமே வரல. நீங்க கடைசியா வீடியோ பார்த்துட்டு போயிரு. என் ஃப்ரெண்டு அனுபவத்துல சொல்றேன். நான்லாம் 10,000 20,000 காசு செலவு பண்ணிட்டு போறவங்க. முதல் மாநாட்டுக்கு எவ்வளவுதான் காசு செலவு பண்ணி போனாலும் தண்ணி இல்லாம ஒரு கூட்டத்துல மாட்டிக்கிட்டு வெளியவும் போக முடியாம இங்கிட்டும் போக முடியாம கூட்டத்துல நாங்க பட்ட பாடு இருக்குது. தண்ணி மட்டும் இல்ல, ஒரு நெட்வொர்க்கே இல்ல. போனும் போவாது வெளியே. யார்ட்டும் பேசவும் முடியாது. எதுவுமே பண்ண முடியாம ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு கையில காசு எடுத்துட்டு வந்திருந்தா கூட நான் என்ன பண்றேன், ஜிபேல எடுத்துட்டு போனோம். போகும்போது செலவு பண்றேன். ஜிபேல எடுத்துட்டு போயிட்டு ஜிபே அங்க நெட்வொர்க்கே கிடையாது முதல் மாநாட்டுல. 2வது மாநாட்டுல ரொம்ப பையன் கஷ்டப்பட்டுட்டு அவனை ரொம்ப இது பண்ணிட்டு தான் வந்தோம். ரொம்ப உடம்பு சரியில்லை. அதெல்லாம் சொன்னா எப்படின்னு தெரியாது. இது மாதிரி சொல்லிருக்கேன். நான் 20,000 நான் சொல்றேன் சார். நாங்க தளபதிக்கான 30,000 40,000 கூட செலவு பண்ணிட்டு போனோம். இப்ப பார்த்தா எனக்கு வெறுப்பு தான் வருது.